ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே திருமலையில அடுத்த மாதம் 10 நாட்களுக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு சில மாற்றங்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா நிறைய பேர் தர்ஷனுக்கு அந்த நாட்கள்ல பிளான் பண்ணிருப்பீங்க. அவங்க எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல நீங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு ஆன்லைன்ல டிக்கெட் கிடைக்கல ஆனா நேரா போலான்ற பிளான் இருக்கு அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கான அப்டேட்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாசம் 4ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் திருமலையில பிரம்மோற்சவம் நடக்க இருக்கு. இது புரட்டாசி பிரம்மோற்சவம். அதுவும் இல்லாம தமிழ்நாட்டில ஸ்கூல்ஸ் லீவ் அப்படின்றனால பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமா தான் இருக்கு திருமலையில. இன்னைக்கு எல்லாமே நேரடி சர்வ தரிசனம்லாம் க்ரௌடா தான் இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கனும் ரொம்ப சீக்கிரமாவே இன்னைக்கு தீர்ந்துருச்சு. இது பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகி முடிகிற வரைக்குமே இந்த க்ரௌட் அப்படின்றது இருக்கும். ஸோ இதுலயும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்களா இல்ல நேரடி சர்வ தரிசனம் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பிரம்மோற்சவ நாட்கள்ல முக்கியமா என்னென்ன தரிசனங்கள்லாம் கேன்சல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் டிக்கெட் ஓபன் பண்ணவே இல்லை. ஆர்ஜித சேவா டிக்கெட், லக்கி டிப், இந்த மாதிரி லக்கி டிப் ஆஃப்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்க ஆர்ஜிதம் கவுண்டர்ல நம்ம நேரடியா போயிட்டு லக்கி டிப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இந்த பிரம்மோற்சவ நாட்கள்ல அதுவுமே இருக்காது. அதுக்கு அடுத்தது ஆஃப்லைன்ல கொடுக்குற டிக்கெட்ல கைக்குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், இன்ஃபேன்ட் தர்ஷன் கிடையாது, என்ஆர்ஐ கிடையாது, ஃபாரினருக்கான கேட்டகரியில வரக்கூடிய அந்த 300 ரூபா டிக்கெட் கிடையாது. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நேரடியா போனீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா டிக்கெட் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதுவுமே கிடைக்காது. அதுக்கு அடுத்தது டூர் பேக்கேஜஸ், அதே மாதிரி ஏபிஎஸ்ஆர்டிசி, இது எல்லாமே எதுவுமே கிடையாது. ஆனா ஆஃப்லைன்ல நீங்க டிக்கெட் 300 ரூபா வேணும், எஸ்எஸ்டி கிடைக்கலன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைச்சீங்கன்னா ஹோமம் டிக்கெட் கிடைக்கும். அக்டோபர் மாசத்துக்கு ஹோமம் டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க இந்த மாசம். அதுல அக்டோபர் மாசம் எல்லா டேட்டுக்குமே ஓபன் ஆகிருந்துச்சு, பிரம்மோற்சவ நாட்களுக்கும் ஓபன் ஆகிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற அடிப்படையில அலிபிரி கிட்ட நடக்கிற அந்த ஹோமத்துக்கு காலையில நீங்க அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணீங்கன்னா அங்க உங்களுக்கு ஒரு 7 மணிக்கு மேல ஆஃப்லைன்ல அவைலபிள் பொறுத்து டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு நம்ம 1600 ரூபா கட்டணும்னா 2 பேர் தர்ஷன் பார்க்கலாம். 1000 ரூபாய் ஹோமத்துக்கும் 600 ரூபாய் நம்ம 300 ரூபாய் தர்ஷன் வழியா போய் சாமி பார்க்கலாம். 2 மேல் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம், 2 ஃபீமேல் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆன்லைன்ல கிடைக்கல, எஸ்எஸ்டி டோக்கனும் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எத்தனை மணிக்கு போகணும், எந்த இடத்துல போகணும், எப்படி வாங்கணும், இதோட ப்ரொசீஜர் ஏற்கனவே டீட்டெயிலான வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ எல்லா முன்னுரிமை தரிசனங்களுமே இந்த நாட்களுக்கு உங்களுக்கு கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நீங்க 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க தாராளமா தரிசனத்துக்கு போகலாம். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. அதுக்கு அடுத்து நிறைய பேர் கேட்கறது எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்களா, அதையும் கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 90% சான்சஸ் இல்லை. மேபி டெசிஷன் சேஞ்ச் பண்ணாங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கனும் கொடுத்து நேரடி சர்வ தரிசனமும் விட்டால் க்ரௌடு ஹெவியாக இருக்கும், பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால நேரடி சர்வ தரிசனமே எஸ்எஸ்டி லைன்லேயே விடுவாங்க. அது இல்லாமல் நேரடி சர்வதர்ஷன கியூலையும் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இது வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. மேபி நாளைக்கு 4:30க்குள்ள அதை பற்றி தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் எஸ்எஸ்டி கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு கூட தர்ஷன் போகலாம். இல்லைனா நேரடி சர்வதர்ஷன கியூல ஜாயின் பண்ணி தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த நாட்கள் எல்லாம் க்ரௌடு இருக்கும் அப்படின்றனால ஆஃப்லைன் ரூம்ஸ்க்கும் நமக்கு ஹெவியான க்ரௌடுமே இருக்கும். இன்னைக்கு கூட ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க காலையில், நேரடியாக போயிட்டு ஆஃப்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணுறதுக்கான கவுண்டருமே க்ரௌடு ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன் ரொம்ப சீக்கிரமாக தீர்ந்தனால ஸ்ரீவாரிமெட்டில் இன்னைக்கு காலையில் 6:45 க்ரௌட் அப்படின்றது ரொம்பவே ஹெவியாக தான் இருந்துச்சு. இது ஆஃப்லைனில் சிஆர் ஆஃபீஸ் கிட்ட ரூம் புக் பண்ணுறதுக்கான கியூ. க்ரௌடு பார்த்தா தெரியும். ஸோ இது இதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது பிரம்மோற்சவத்தில் அக்டோபர் 8ஆம் தேதி கருட வாகன சேவை இருக்கு. கருட வாகன சேவைக்கு அன்னைக்கு ஆன்லைன்ல ரூம்ஸ் ஓபன் பண்ணல, அதுக்கு முதல் நாள் ஓபன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம டைரக்டா போயிட்டு தான் ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அந்த டேட்ல எல்லாம் போறீங்கன்னா கீழ் திருப்பதியில இருக்க அக்கமடேஷன்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஃபேமிலி குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பிரம்மோற்சவ நாட்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான சேஞ்சஸ். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நேற்று தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 84,066 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க.
நேரடி சர்வ தரிசனம் டிடிடியோட அப்டேட் படி 18 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி வெளியில இருக்கக்கூடிய ஷெட்டும் ஃபில் ஆகி ஏடிசி சர்க்கிள் வரைக்கும் கியூ நிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏடிசி சர்க்கிள் அப்படின்றது 300 ரூபா தரிசன கியூக்கான சர்க்கிள். அந்த இடம் வரைக்குமே உங்களுக்கு நேரடி சர்வ தரிசனம் வந்து இருக்கு. 18 மணி நேரம் அப்படின்றது உங்களுக்கு கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் காலையில் இன்னைக்கு அப்டேட் பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி மைக்கில் வந்து அப்டேட் பண்ணதா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுவே எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்கறதுக்கு மினிமமாக ஒரு 4 மணி நேரம் ஆகலாம், மேக்ஸிமம் 6 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். 300 ரூபா தரிசனத்துக்கு மினிமமாக 3 மணி நேரமும் மேக்ஸிமம் ஒரு 4-4.5 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். நீங்கள் போகிற டைம் பொறுத்து தான் இந்த டைமிங் அப்படின்றது மாறும். அதுக்கு அடுத்தது திருமலையில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் அப்படின்றதுக்கு கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன் நம்ம சேனலில் நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருப்போம். நம்ம ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக நேற்று ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களோட வீடியோ பார்த்து தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம், கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனில் நாங்கள் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ஏசி ரூம்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. நான் ஏசி ரூம் வந்து பழைய பில்டிங்கில் தான் இருக்குது, ஓல்டு பில்டிங்கில் தான் வந்து அந்த நான் ஏசி ரூம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பெருசாக உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஏசி ரூம்ஸ் வந்து நல்லாவே இருக்குது புது பில்டிங் அப்படின்றனால. ப்ளஸ் வந்து அதோட ரூம் ரெண்ட்டும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டைம் செக்இன் டைம் இருக்கு இல்லையா, ஸோ 9 AM நீங்கள் செக்இன் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததாகவும், பட் நாங்கள் வந்து லேட் ஆகி தான் போயிருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு கண்டினியூ பண்ணோம். செக் அவுட் டைமும் 9 மணி அப்படிங்கிறது அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது இந்த அக்கமடேஷனில் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். புரட்டாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நாளைக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் வந்து நடக்குது. இதனால விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் தர்ஷன்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அஷ்டதலபாத பத்மாராதனா சேவாவும் கேன்சல் தான். நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு மேலே தான் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ எஸ்எஸ்டி டோக்கனும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு போகிறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்ணுறது எவ்வளோ கவுண்டிங் அப்படின்றதுக்கான ஸ்டேட்டஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்ரீவாரி மட்டில் நாளைக்கு 4000 டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. என்னென்ன டைமுக்கு எவ்வளோ டோக்கன்ஸ் கவுண்ட் அப்படின்றது ஒவ்வொரு நாளுமே இப்போ வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதையுமே நம்ம டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா விஷ்ணு நிவாசமோ ஸ்ரீனிவாசமோ பூதேவி காம்ப்ளெக்ஸில் போய் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் 2 மணிங்கிறது க்ரௌடு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு காலையில் 4 மணி 4:15 எல்லாமே எஸ்எஸ்டி டோக்கன் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிட்டு கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டோக்கன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டைமில், அதாவது இந்த பிரம்மோற்சவம் டைமில், இந்த லீவு டைம்லலாம் நீங்கள் போகிறீங்கன்னா கொஞ்சம் நைட்டே போயிட்டு இருக்கீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் கன்ஃபார்மான டோக்கன் வந்து கிடைக்கும். நவம்பர் மாதத்துக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே ஏபிஎஸ்ஆர்டிசியில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வேணும் அப்படின்னா ஏபிஎஸ்ஆர்டிசியில் செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டிலேருந்தும் உங்களுக்கு சென்னையெல்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். மதுரை, திருச்சி இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு டிக்கெட்ஸ் கவுண்டிங் வந்து அதிகமாக இருக்கும். நவம்பர் 30ஆம் தேதிக்கும் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணுங்கள். டிசம்பர் மாதத்துக்கு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மேபி வந்து இந்த நவம்பர் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து டிசம்பருக்கு வந்து டிக்கெட்ஸ், அதாவது பஸ் டிக்கெட் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது கூடவே தர்ஷன் டிக்கெட்டும் அப்டேட் பண்ணுவாங்களா இல்லை நவம்பர் மாதத்துக்கு மாதிரி வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. ஒன்ஸ் அதோட அப்டேட் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஏபிஎஸ்ஆர்டிசியோட வெப்சைட்டில் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அடுத்து டிசம்பரோட பஸ் டிக்கெட் நாளைக்கு மாதிரி ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த பஸ் டிக்கெட் கூடவே தர்ஷன் டிக்கெட்டும் அட்டாச் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா ஒவ்வொரு நாளாக பஸ் டிக்கெட் ஓப்பன் ஆக தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும். இல்லை ஒரு 20 நாளைக்கு தர்ஷன் டிக்கெட் பஸ் டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா 20 நாளைக்கு சேர்த்து ஒரே டைமில் ஓப்பன் ஆகும். ஸோ அப்டேட் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. க்ரௌடு இருக்குது. பிரம்மோற்சவத்துக்கான க்ரௌடும் இனி இன்க்ரீஸ் ஆகும். நீங்களும் தர்ஷன் போகிறீங்கன்னா எந்த டேட்டில் போகிறீங்க அப்படின்றத பொறுத்து அன்னைக்கான ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுவோம். அதை செக் பண்ணி பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.